இன்னைக்கு வந்து எம்பி கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சி எம்பி கார்த்திகேயன் வந்து மெட்ரோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. எங்களை பொறுத்தவரை கோவை மக்களுக்கும் மதுரை மக்களுக்கும் மெட்ரோ தேவை. சென்னையை தவிர மெட்ரோ ரயில் வேறு எங்கும் வேண்டாம் என கூறிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் நலன் பெரியதா, பாஜக கட்டளை பெரியதான்னு கட்டளை ஏற்று செய்கிறார்கள். மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, அவருடைய நலன்களுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக எந்த கட்சிகள் போராடுகின்றன, எந்த கட்சி குரல் கொடுக்கிறது என்று தேர்தல் வரும்பொழுது தெரியும். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த ஐவர் குழு நாங்கள் சென்று சந்திப்போம். அது அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முடிவு செய்வார். சட்டப்பேரவை தேர்தலில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள் பிரச்சாரம் எல்லோரும் வருவாங்க. தலைவர் ராகுல் காந்தி வர இருக்கிறார், அன்னை சோனியா காந்தி வர இருக்காங்க, எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வர இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே வர இருக்காங்க. எல்லோரும் தமிழ்நாட்டில் பாஜக என்னென்ன ஹரியானாவில் செய்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் செய்திருக்கிறது, புதுடெல்லியில செய்திருக்கிறது, பீகார் தேர்தலில் செய்திருக்கிறது என்பதையெல்லாம் அந்த அவலங்கள்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு எல்லோரும் வர இருக்காங்க. குறிப்பா தமிழர்களுடைய வாழ்வாதாரம், தமிழர்களுடைய மரபுகளை பற்றி யார் நாகரிகமற்ற முறையில் பேசியது? ஒரிசாவுடைய கஜானா சாவி ஒரு தமிழரிடம் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க போறீங்களா சொன்னது யார்? ஒரிசால போய் பேசுனது யார்? இப்ப பீகார்ல போயிட்டு பீகாரிகளை நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வேலை செய்யறவங்க எவ்வளவு இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் ஆளா யார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாரு. இவரு கூட போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறவரையும் சொன்னவரையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? இதுதான் கேள்வி. மெட்ரோ ரயில் திட்டம் தேவைன்னு சொல்லிட்டு திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து ஆதரவு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எம்பி கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சி எம்பி கார்த்திகேயன் வந்து மெட்ரோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. சரி, நான் பார்க்கல அவர் எப்படி சொன்னாருன்ட்டு அவருடைய சொந்த கருத்தா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை கோவை மக்களுக்கும் மதுரை மக்களுக்கும் மெட்ரோ தேவை. இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரியை கட்டுவது, பெரும் பங்களிப்பது தமிழ்நாடு. ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை எல்லாம் அதுல சரியா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியாவில குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரும்போது, ஃபேமிலி பிளானிங் கொண்டு வரும்போது தமிழ்நாடு தேச நலனுக்காக குடும்ப கட்டுப்பாட்டை 100% நடைமுறைப்படுத்தியது. அதுக்காக இந்த தண்டனையை கொடுக்கலாமா? தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.